வணக்கம் ஆனந்தி. தமிழக பகுதிகளில் வழியாக நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. தமிழகத்தில் திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, சேலம், கோவை, தருமபுரி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் அறிவித்திருந்தது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை காலை முதலே மாநகர பகுதிகளில் ஆங்காங்கே லேசான சாரல் மழை பெய்தது. அதன் தொடர்ச்சியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், கெங்கவல்லி, கொத்தாம்பாடி, வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக ஆத்தூர் நகர பகுதிகளில் இடைவிடாமல் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த திடீர் இடைவிடாமல் பெய்த மழையின் காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் நீர்மட்டம் உயரும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாலை நேரம் என்பதால் இடைவிடாமல் பெய்து வரும் மழையில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தவாறு தங்களின் வீட்டை நோக்கி பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். அதே போல பொதுமக்களும் மழையில் நனைந்தவாறு தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். ஆத்தூர், கெங்கவல்லி பகுதிகளில் இடைவிடாமல் பெய்த கனமழையின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் குளிர்ந்த சீதோஷண நிலை நிலவி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனந்தி.